ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழக காந்தி நிர்மாண திட்ட அருங்காட்சியக நுழைவாயிலில் புதிதாக பொறிக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி, நிறுவனர்கள் டாக்டர் ஜி ராமச்சந்திரன், டாக்டர் டி எஸ் சவுந்தரமம்மா மற்றும் பல்கலைக்கழக லட்சினை உருவ கல்வெட்டு ஓவியங்களை பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் திறந்து வைத்தார். நமது பல்கலைக்கழக வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை காந்தி கிராம அறக்கட்டளையுடன் இணைந்து நடத்திய திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் கிராம மேம்பாட்டு புல முதன்மையர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை தலைவர் டாக்டர் வெங்கட் ரவி மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். நமது பல்கலைக்கழக ஆங்கில துறைக்கு பெரிய அளவிலான தொலைக்காட்சி மற்றும் ஒலிபெருக்கி சாதனங்களை துறையின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார். நமது பல்கலைக்கழகத்தின் கல்வி தரத்தை மதிப்பீடு செய்வதற்காக தேசிய தர நிர்ணய குழு நாக் கமிட்டி 2025 ஜூன் 16, 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நேரடி மற்றும் இணையம் வழியாக மதிப்பீட்டு ஆய்வு செய்தது. இந்த நிகழ்வு சிறக்க உழைத்த அனைவருக்கும் நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் 3.0 நிகழ்வில் கலந்து கொண்ட அனுபவம் குறித்த கட்டுரை போட்டியில் நமது மாணவர்கள் பரிசுகளை பெற்றனர். சென்னையில் 18/6/2025 தேதியன்று நடைபெற்ற விழாவில் மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பரிசு பெற்ற மாணவர்களுக்கு நமது மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். நமது பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையம் கெம்பிளாஸ்ட் சன்மர் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமை 19/6/2025 தேதியன்று நடத்தியது. நமது பல்கலைக்கழக வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை வழங்கும் பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. +2 டிகிரி முடித்தவர்கள் டிப்ளமா இன் டூ வீலர் மெக்கானிசம் அண்ட் மெயின்டெனன்ஸ் மற்றும் +2 முடித்தவர்கள் டிப்ளமா இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் படிப்பிலும் சேரலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் சர்டிபிகேட் இன் டூ வீலர் டெக்னீஷியன் படிப்பிலும் சேரலாம். மேலும் விவரங்களுக்கு வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறையை அணுகவும். நமது பல்கலைக்கழகத்தில் 21/6/2025 அன்று விளையாட்டுத்துறையின் சார்பில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது. செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.